நேற்று ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஜய் இது சினிமாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சினிமாலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் சினிமா லைன்லேருந்து தானே வந்தார். அவரும் எழுத்தாளர் தானே, சினிமாலேருந்து தானே வந்தார். அவங்க ஆரம்பித்த கட்சி ஒன்றும் கிடையாது. இல்லை டிஎம்கே அறிஞர் அண்ணா ஆரம்பித்தது அதுலேருந்து தானே வந்திருக்காங்க. அவங்க பையன் அதுலேருந்து வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நம்மளுக்கு முன்னாடி தெரியாது இல்லைங்களா? ரெஜைன் மூவிஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி படத்தில் நடிச்சாரு. இன்னைக்கு வந்துட்டு சேப்பாக் அவர் ஒன்றும் உழைச்சி ஒன்றும் வரல, இல்லை குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. இவங்களும் சினிமாலேருந்து வந்தவங்க தான். அதனால நான் ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறேன் அவர் சொல்கிறத. பயப்பட தேவையில்லை அப்படின்றாங்கல்ல. விஜய்லாம் நமக்கு ஒரு போட்டியே கிடையாது, நம்ம தான் வெற்றி, ஆல்ரெடி சிஎம் ஆகிட்ட மாதிரி தான் நினைக்கிறாங்க. இது அவங்க டிஎம்கே வந்துட்டு சிஎம் ஆகிட்டேன்னு நினைக்கிறதா? எம்ஜிஆர் சாரும் சினிமாலேருந்து தான் வந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் சார் வரலீங்களா, ஜெயலலிதா அம்மையார் வரலீங்களா, அவ்வளோதான். இப்போ பிக் பாஸ் ஜூலி பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்கன்னு சொல்கிறத கதறிக்கிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்கு, ஒரு ஓரமாக ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்குன்னு கூட எல்லா சைடு வந்து விஜய் மாதிரி தாக்குறாங்க. அட்டென்ஷன் சிக்கிங், அவ்வளோதான். அட்டென்ஷன் சிக் பண்ணுறாங்க. அந்த 200 ரூபாய் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியா கூட இருக்கலாம். தனியாக போய் நிற்கிறேன், நான் பர்மிஷன் வாங்காமல் நிற்கிறேன்னு கேவலமாக அந்த பொண்ணு ஓரமாக நின்றுக்கிறேன். பிக் பாஸில் இருக்கும் போதே அதை வந்துட்டு ரொம்ப கேவலமாக தான் நிறைய பேர் விமர்சித்து ஓரமாக அனுப்பிட்டாங்க. இப்போயும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கிட்னி திருடின்னு கூட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் சொல்கிறது அதெல்லாம்? ஜனநாயகம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய பிரச்சனை பண்ணோம்னா அதை வந்துட்டு நான் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். ஏன்னா எல்லா சைட்லையும் அடிச்சு பார்த்தாங்க சாரை வந்துட்டு. விஜய் சாரை எப்படிலாம் அடிக்க முடியுமோ அடிச்சு பார்த்தாங்க. மேபி இந்த மாதிரி அடிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக பிரச்சனை வரலாம் நாளைக்கு. ஏன்னா யாரோட காசும் அடிச்சு வரல, அவர் சொந்த காசில் தானே வராரு. இந்த மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் நிப்பாட்டி பார்க்கலாம் அப்படின்னு கூட நினச்சி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஸ்பீச் கேட்டிங்களா விஜய் பேசுறது? இல்லைங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளே முடிஞ்ச லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன். சார் பேசின எல்லாமே பிடிக்கும். என்ன பிடிச்சது அப்படிலாம் இல்லை. எப்பவுமே சார் கரெக்டாக தான் சொல்லுவார். விசிலுக்கு ஒரு ஓட் போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க புது ஆளுங்களுக்கு. கரூர் சம்பவத்தை பற்றி பேசினார், அதுவும் பார்த்துட்டு தான். ஆமாம், 2026 நாங்கள் தான். சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? சைதாப்பேட்டிலே ட்ரை பண்ணுவோம். நாங்களும் வந்திருக்கோம். இப்போ எப்படியா கண்டிப்பாக குத்துட்டு தான் போவோம். 26 விஜய் வெற்றி பெற்றுவாரா? எப்படி சொல்றீங்க? கன்ஃபார்ம். நீங்க எதனால விஜய் ஃபேன்? எதனால விஜய் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவரோட அப்புறம் அவர் போட்ட திட்டங்கள் எல்லாமே அவர் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்றத நாங்கள் நம்புறோம். நம்பி ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவரும் எப்படி நம்ம ஆட்சி நடத்துறாரு பார்ப்போம். பயங்கரமா விமர்சிக்கிறாங்கல்ல விஜய், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லா தலைவர்களை பற்றியும் எல்லா விமர்சனமும் வருது. ஆனால் அதெல்லாம் வந்து காதில் எடுத்துக்காம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராங்கல்ல, அந்த மாதிரி தலைவர் கிடைக்க மாட்டாங்கல்ல. நம்ம தலைவர் வரீங்க, நிறைய கூட்டமா வரீங்க. விஜய் ஒரு ஜெயிக்கல என்ன பண்ணுவீங்க? திருப்பி ட்ரை பண்ணுவோம். திருப்பி அடுத்த ஆட்சியை ஜெயிக்க கோடி மக்கள் மனசை ஜெயிச்சாரு. எங்க ஜெயிச்சா என்ன அப்புறம்? ஆட்சிக்கு வந்துதான் நல்லது போறோம். அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இப்ப ஆட்சிக்கு வந்து இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜெயிப்பாரு. அப்படியே இந்த ஆட்சி விட மாட்டாரு, விட மாட்டோம். அப்படி ஆட்சி அவர் இந்த ஆட்சி ஜெயிக்கலனா அடுத்த ஆட்சி அவர் நாங்க எப்படின்னா ஜெயிக்க வைப்போம். இந்த பிக் பாஸ் ஜூலிலாம் பாத்தீங்கன்னா விஜய் பயங்கரமா ஐயோ ப்ரோ வேஸ்ட். பிக் பாஸ்லயே வேலை தொலைச்சு விட்டாங்க. இங்க வந்து என்ன ப்ரோ அது வேஸ்ட் ப்ரோ. இதெல்லாம் சும்மா ப்ரோ வரும். அதெல்லாம் நம்ம வந்து அந்த விமர்சனத்துல காதுல எடுத்துக்கிட்டா நம்ம நடந்து போக முடியாது. பிக் பாஸ் ஜூலி ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? அதிகமா விஜய் திட்டுறாங்க அவங்க. ஒரு ஆளே இல்ல. அந்த ரோல் நம்ம வந்து கண்ணாலையும் பார்க்க கூடாது, காதாலையும் எடுத்துக்க கூடாது. அந்த ரோலை ஸ்கிப் பண்ணிடணும். தேங்க்யூ ப்ரோ.